ஜோதிட வணக்கம். இந்த 2025 இந்த மார்ச் மாதம் இந்த சனி பயிற்சிக்கு கும்ப ராசிக்கு இந்த சனி என்ன சனியாக இருக்குது. அதாவது ஏற்கனவே 7.5 சனியில் இந்த கும்ப சனிக்கு 2வது கட்டம் முடிந்து 3வது கட்டமாக இது பாதச்சனியாக, அதாவது வாக்கு சனியாக இந்த சனி மீன ராசியில் இருக்குது. ஸோ அடுத்த 2.5 வருஷம் இந்த கும்ப ராசிக்கு இது வாக்கு சனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது கும்ப ராசிக்கு 2ஆம் இடம் மீனத்தில் இந்த சனி இருக்கிறதுனால இந்த வாக்கு சனி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய தனஸ்தானம் அதாவது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ல் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தையில் ரொம்ப ஒரு கவனம் தேவை. இந்த வாக்கு சனி என்ன பண்ணும் அப்படின்னா, குறிப்பாக குடும்பத்தில் சில குழப்பங்களை உண்டு பண்ணலாம். உங்களோட வார்த்தையில் ரொம்பவே கவனம் தேவை. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அது தவறாக முடியக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இல்லை நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை அப்படின்னு நீங்கள் நியாயமாக இருந்தாலும், உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த சூழ்நிலைக்கு பொருந்தாத ஒரு நிலை ஏற்படலாம். உங்களுக்கு எவ்வளோதான் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் சில விஷயங்களை சொன்னாலும் அது ஏற்புடையதாக இருக்காது அந்த இடத்துல. அதனால் நீங்கள் வார்த்தையில் ரொம்பவே கவனம் தேவை. அதே போல் நீங்கள் யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுக்க வேண்டாம். யாருக்காவது வாக்கு கொடுக்குற விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவை. நீங்கள் சில உற்சாகத்திலேயோ சில விஷயங்களையோ வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன சொன்னாலும் அது பிரச்சனையில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வாக்கு கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப விஷயங்களில் ஒற்றுமை குலைய வாய்ப்பு இருக்குது, சண்டை வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கும்பராசிக்கு முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட 7.5 சனியில் இது இறுதி காலமாக இந்த 2.5 வருஷம் ஒரு பாத சனியாக இருக்கும். அதாவது ஏற்கனவே இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் என்ன பண்ணுனீங்க, இந்த 5 வருஷம் எதுக்கு கஷ்டப்பட்டீங்க, இந்த கஷ்டங்கள் எதனால் உங்களுக்கு வந்துச்சு, இந்த கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்தவங்க யார், இதில் நல்லவங்க யார், கெட்டவங்க யார், சூதுனா என்ன, இப்படி எல்லா செயல்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு தெளிவுக்கு வரும். இந்த 5 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இனிமேல் வரக்கூடிய 2.5 வருஷ காலங்கள் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கும்பராசிக்கு கண்டிப்பாக பிறகும் இந்த சனி பயிற்சியின் மூலமாக. ஸோ அப்போ இந்த சனி பயிற்சியில் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இனிமேல் எப்படி இருக்கணும், ஸோ வாழ்க்கையை இனிமேல் எப்படி நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பார்ட்னர் விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய எதிரிகளாக இருக்கட்டும், கடன் சேமிப்பு, இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை சந்தித்து இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட செயல்களை தொடங்கிறதுக்கான ஒரு காலமும் இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ எனிவே இருந்தாலும் இந்த 7.5 சனி மீதி இந்த 2.5 வருஷம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில ராசிகளுக்கு கொஞ்சம் தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இது பொங்குச்சனியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் ரொம்பவே ஒரு முன்னேற்றமாக அமையலாம்.